ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய திருவருளால் குறளும் கீதையும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள்ல 3வது குறள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான். மலர் அப்படின்னு சொன்னா உள்ளத் தாமரை, நம்முடைய ஹிருதயம். அந்த உள்ளத் தாமரையில் ஏகினான் அப்படின்னா ஏற்கனவே இருக்கார்னு அர்த்தம், இனி வரப்போகிறார்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே இறைவன் இருக்கிறார். ஏகினான் என்பது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். மலர்மிசை ஏகினான், என்னுடைய உள்ளத் தாமரையில் இருக்கிறான். எனக்கு தெரியலையே இறைவன் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறாராம். சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்கிறது. நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் இந்த உடல் அல்ல, ஏனால் இந்த உடல் என்னால் அறியப்படுகிறது. நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் மனம் அல்ல, மனம் என்னால் அறியப்படுகிறது. மனசு இப்ப கஷ்டமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு, மனசு குதூகலமா இருக்கு, மனதின் எண்ணங்களை என்னால் அறிய முடிகிறது. அதனால மனம் நான் அல்ல. புத்தியை நான் அறிகிறேன். எனக்கு என்ன தெரியும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். எனக்கு ஓரளவு தமிழ் தெரியும், எனக்கு சைனீஸ் தெரியாது, இந்த மொழி தெரியாதுன்னா சொல்றோம் இல்லையா. எது தெரியும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். அப்போ எது தெரியும் தெரியாது என்பது யாருக்கு தெரிகிறதோ அதைத்தான் நான் உணர்வு அப்படின்னு சொல்றோம். கான்சியஸ்னஸ். உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருப்பவர் இறைவன். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் இதைத்தான் கூறுகிறார். ஆக நம்ம ஒவ்வொருத்தருடைய ஹிருதயமும் ஒரு கோவில், நம்ம உடம்பே ஒரு கோவில். அதுக்குள்ள இது கர்ப்ப கிரகம், இந்த உள்ளம், இதற்குள்ள சிவலிங்கம் மாதிரி இந்த உணர்வு தத்துவம் வீற்றிருக்கிறது. அது இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் செயல் புரிகிறது, எல்லாத்தையும் அறிகிறது, நடக்கிறதெல்லாம் அதனாலதான் நிகழ்கின்றன. ஆக நாம் உண்மையிலேயே தூய உணர்வு பரம்பொருளாக இருக்கிறோம் என்பதை இந்த 3வது குறள் கூறுகிறது. மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உயிரின் உள்ளத்தினுள்ளும் உணர்வு தத்துவம் இருக்கிறது, வீற்றிருக்கிறது. கான்சியஸ்னஸ். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், அவருடைய மாண்புடைய திருவடிகளை சேர்ந்தவர்கள், அவரை தியானம் செய்பவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார், இந்த உலகத்துல நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக ஒவ்வொரு குறளையும் இறைவனின் இலக்கணம் என்ன என்பதை நாம் காண முடியும். இறைவனை வழிபடுகின்ற முறை என்ன, வழிபாட்டின் பயன் என்ன. இறைவனின் இலக்கணம், அவர் என்னக்குள்ள நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருளாக இருக்கிறார். நம்ம ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் இதுதான் உண்மை. நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடினார். ஆக நான் அந்த விஷயமாக பகவான், அந்த உணர்வு பரம்பொருளாக பகவான் தான் இருக்கார். மலர்மிசை ஏகினான். அவரை எப்படி வழிபடுறது அப்படின்னா, உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கின்ற அந்த இறைவனை மனதால் தியானம் செய்ய வேண்டும். மனதை அகம் நோக்கி செல்லும்படி செய்ய வேண்டும். எனக்குள்ள இறைவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு தாய்மானவர் பாடினார் இல்லையா. ஆக எல்லா உயிர்களும் இறைவனே. அதனாலதான் எல்லா உயிர்களையும் நான் நேசிக்கணும், எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்யணும். ஏன் சொல்றோம்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பது இறைவன். இறைவன் தான் இத்தனை உயிர்களாக காட்சியளிக்கிறார் என்பது பக்தியின் உயர்ந்த நிலை. சாதாரண பக்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளியில இந்த சிவலிங்கத்துல இருக்கார், இந்த சால கிராமத்துல இருக்கார், இந்த வடிவத்துல, அது ஒன்றும் இதுவானது கிடையாது. அதுவும் சிறந்த பக்தி தான். ஆனா அது ஆரம்ப நிலை என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வடிவத்துலதான் இறைவன் இருக்கிறார். இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார். அதனால எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த ஒரு வழிபாடு இல்லையா. இங்க என்ன எப்படி வழிபடுறோம்னா, என்னுடைய மனசுல இறைவன் இருக்கிறார்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இறைமயமானவன், இறைமயமானவள், நான் தெய்வீகம் பொருந்தியவன், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொன்னார் இல்லையா பாரதியார். அந்த வார்த்தை தான். ஆக அவரை தியானம் செய்யணும். அப்படி தியானம் செஞ்சோம்னா நிலமிசை நீடு வாழ்வார், இந்த பூமியில் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். நீண்ட காலம் அப்படின்னா என்ன, இது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மனசு நன்றாக என்ன சொல்றது, உயிரோட்டத்துடன் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோமே, அப்படி எல்லாருக்குள்ளேயும் இறைவனை நம்மால் பார்க்க முடிந்ததுன்னா வாழ்க்கையை பற்றி நம்முடைய பார்வையே மாறிவிடும் இல்லையா.
இங்க என்ன அடிப்படைனா எனக்குள்ள இறைவன் இருக்கிறார். அப்ப நம்மள நம்ம மதிக்கணும். இன்னைக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர்லாம் சொல்றோம். செல்ஃப் கேர்னா இந்த உடம்ப நல்லா வச்சுக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியம். உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுக்கணும். ரொம்ப எல்லா செல்ஃபுக்கும் அடிப்படை என்ன? செல்ஃப் எஸ்டீம் என்னென்னமோ சொல்லுமே. இந்த செல்ஃபை உள்ளபடி புரிஞ்சுக்கணும். இதுதான் செல்ஃப் நாலேஜ். நான் யார் என்பதை உண்மையாகவே புரிந்து கொண்டால், நம்மை பற்றி நாம உண்மையிலே என்ன நினைக்கிறோம், மற்றவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த உலகம் வந்து நம்மளை முட்டாள்னு சொல்லட்டும், அறிவாளின்னு சொல்லட்டும், நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடட்டும், கீழே போட்டு மிதிக்கட்டும், என்ன. ஆனா நான் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு, நம்ம வந்து நான் இதுக்குமே லாயக்கு இல்லாத பர்சன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நம்மளை பத்தி ரொம்ப ஓவரா நான் பெரிய சாதனையாளர், என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட, புத்தி சம்பந்தப்பட்ட, நம்முடைய பல்வேறு விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. ஆனால் நான் உண்மையிலேயே, நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் எது இல்லை என்றால் இதெல்லாம் இயங்காதோ, இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் இயங்கணும்னா அந்த நான்கிற உணர்வு தத்துவம் இருக்கணும். அதுதான் நான். அதுதான் மாறாமல் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு சாட்சியாக இருக்கிறது. ஆஹா, அது நான் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் வேதாந்தத்தின் அறுதி தத்துவம். ஆஹா, அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கீதையில பல இடங்கள்ல இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கன்னா 13வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம், ஜ்யோதிஷாமபி தத் ஜ்யோதிஹி தமசஃப் பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். என்ன சொல்கிறார்னா, ஒளிக்கெல்லாம் ஒளியாக, இருளுக்கு அப்பாற்பட்டதாக, அதுவே அறிவாக இருக்கிறது. உணர்வுன்னு சொன்னா அறிவு தானே. அறிவாக இருக்கிறது, அறியப்பட வேண்டியதாக இருக்கிறது, அறிவினால் அடையப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்படி கடைசி வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும். ஹிருதி சர்வசிய விஷ்டிதம். சர்வசியான எல்லோருடைய ஹிருதி உள்ளத்திலும் விஷ்டிதம் விளங்கி கொண்டிருக்கிறார், வீற்றிருக்கிறார். இந்த ஜோதி இருக்கு, இந்த லைட் இருக்கு. அதாவது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா எங்க இருக்காங்க, மத்தவங்க இருக்காங்களான்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். இந்த பொருள் இருக்கா எனக்கு தெரியல, பக்கத்துல ஆள் இருக்கிறது எனக்கு தெரியல, ஆனா நான் இருக்கேங்கிறது எனக்கு எப்படி தெரியுது? கரண்ட் கட்டான சமயத்திலையும் நான் எங்க இருக்கேன்னு நான் தேடுறது இல்லை. நான் இருக்கிறது எனக்கு செல்ஃப் எவிடென்ட்டா தெரியுது இல்லையா? எந்த ஒளியால் அது தெரிகிறதோ அதுதான் அததான் வந்து நம்ம ஜோதி, ஒளி அப்படின்லாம் சொல்றோம். உண்மையிலேயே அது ஆத்ம தத்துவம், அது உணர்வு பரம்பொருள். நாம் உண்மையிலேயே அந்த உணர்வாகத்தான் இருக்கிறோம். எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த பரம்பொருள் வீற்றிருக்கிறது. ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்புறம் 15வது ஸ்லோகத்துல சொல்கிறார், சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனஞ்ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம். என்ன சொல்கிறார்? சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ, அகம் நான், சர்வஸ்ய எல்லோருடைய ஹிருதி உள்ளங்களிலும், சந்நிவிஷ்டக சம்நிவிஷ்டக நன்றாக வீற்றிருக்கிறேன். என்னை வந்து அதாவது நீக்கவே முடியாதபடி எப்பொழுதுமே இருக்கிறார். ஏகி நான். சர்வஸ்ய ஹிருதி சந்நிவிஷ்டக, இதான் ரொம்ப முக்கியமான பதம் இந்த ஸ்லோகத்துல. மத்ததெல்லாம் சொல்றார், ஸ்மிருதிஹி ஞானம் அப்போகனம் மத்தக, நினைப்பும் மறப்பும் ஞானம் இதெல்லாம் என்னை சேர்ந்தவை. நான் தான் வந்து எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. வேதைகி சர்வைகி அகமேவ வேத்யக. அப்புறம் இந்த வேதாந்த கிருத்து, இந்த வேதாந்தத்தை கற்கின்ற பரம்பரையை உருவாக்கியவனும் நானே, அதனால் அறியப்படுபவனும் நானே. அந்த விஷயங்கள்லாம் வேற. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் இது. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டக, எல்லோருடைய உள்ளத்திலும் உணர்வாக வீற்றிருக்க. அதாவது இதற்கு பொருத்தமான விஷயம் மலர்மிசை ஏகினான் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அடுத்தது 18வது அத்தியாயத்துல சொல்கிறார், 61வது ஸ்லோகத்துல, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ஈஸ்வரஹா பகவான் சர்வபூதானாம் அனைத்து உயிர்களின் ஹிருத்தேஷே ஹிருதயத்தில் திஷ்டத்தி இருக்கிறார், வீற்றிருக்கிறார், நன்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அர்ஜுனா, எல்லோருடைய உள்ளத்திலும் ஈஸ்வரன் விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றார்னா, யந்த்ராரூடானி மாயையா சர்வபூதானி பிராமயன் திஷ்டதி. அந்த யந்திரத்துக்குள்ள வந்து எல்லாவற்றையும் இயக்குபவன் போல. நம்ம அந்த பெரிய பெரிய கடைகள்லாம் வாசல்ல பொம்மை பார்ப்போம் இல்லையா? அந்த பொம்மை பெரிய பொம்மையா இருக்கும். அந்த பொம்மைக்குள்ள ஒரு ஆள் நின்றுதானே இயங்கி கொண்டிருப்பான். அந்த பொம்மையை இயக்குவது உள்ள இருக்கிற ஆள். அது மாதிரி நமக்குள் இருந்து நம்மை உண்மையில் இயக்குவது இறைவன், பரம்பொருள், மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளின் அருள் இல்லாமல், மாயையுடன் கூடிய அந்த மெய்ப்பொருளின் அருள் இல்லாமல் நாம் இயங்க முடியாது. கையை கூட தூக்க முடியாது, காலக்குள் எதுவும் நினைக்க கூட முடியாது. எல்லா செயல்களும் நமக்குள் நிகழ்வதற்கு எது காரணம்னு கேட்டா இந்த உணர்வு பரம்பொருள். ஆக உணர்வு பரம்பொருள் தான் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இயங்குகிறது.
இதெல்லாம் உணர்வுடையவை போல தென்படுகிறது. அந்த உணர்வில் எப்படி சூரிய ஒளியை சந்திரன் இரவல் பெற்றுக்கொண்டு சந்திரன் ஒளி பொருந்தியதாக இருக்கிறதோ, இந்த உணர்வொளியால் தான் உள்ளம், புத்தி, அதாவது மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் உயிரோட்டமுடையவையாக தென்படுகின்றன. இது சென்சியண்டா இருக்கிறதுக்கு காரணமே அந்த உணர்வு பரம்பொருள் தான். அப்படி நமக்குள் இறைவன் நீ இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இதை தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆனந்தமாக இருக்கலாம். இப்ப எனக்குள்ள இறைவன் எங்க, இறைவன் இருக்காரா இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்காதப்பா. கடவுள் இருக்கிறாரா, கடவுள் எங்கே இருக்கிறார், அந்த கேள்வியெல்லாம் கேட்காத. அடுத்த குறள் சொல்ல போறாரு. அப்புறம் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவர்னு படிக்க போறோம். இங்க என்னன்னா, இங்க இருக்கார் கடவுள். எங்க இருக்கார்? இங்க இருக்கார். எனக்குள்ள மட்டும் இல்லை, எல்லா உயிர்களின் உள்ளங்களிலும் இறைவன் உணர்வாக வீற்றிருக்கிறார். உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கிறார். இது நாம் ஒவ்வொருவரும் தியானம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இது பாரத பண்பாட்டின் ரிஷிகளின் கொடை, மகான்களின் கொடை. நமக்கு வேதகால ரிஷிகள், உபனிஷதங்களுக்கு சொன்ன அந்த மகாத்மாக்கள், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அப்புறம் திருவள்ளுவர், இது போன்ற மகாத்மாக்கள் நமக்கு கொடுத்த பெரிய அறிவு கொடை. இதை நாம் நன்றாக கற்று உணர்ந்து, இதை நாம் நன்றாக ஆழ்மனதில் செலுத்தி, இதை பேரின்பத்தில் நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.